கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு தேசத்துக்குள்ளே தேவனுடைய தண்டனை வெளிப்படும்போது எப்படி இருக்கும்? மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி, அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து, அதில் பஞ்சத்தை அனுப்பி, மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால், துரோகம் அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறுவது, தேசத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கும், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்காமல் சிலை வழிபாடுகளுக்குள்ளே, உலக வழிபாடுகளுக்குள்ளே, பலவிதமான அசுத்த பாவத்துக்குள்ளே ஜனங்கள் சிக்கிக்கொள்ளும் போது, கர்த்தரை விட்டு வழி விலகும் போது, தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான், பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமா துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி, ஒரு குடும்பம் இல்ல ஒரு தேசம் பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி, தேவனுடைய கரம் நீட்டப்படும் போது அந்த தேசத்துக்குள்ள என்ன நடக்கு? அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து, முதல்ல உணவு பஞ்சம். தேசத்துக்குள்ள எப்பமெல்லாம் உணவு பஞ்சம் வருதோ, முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு மனுஷன் துரோகம் பண்ணிட்டு இருக்கான், பாவம் செஞ்சிட்டு இருக்கான். நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி, அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து, அதில் பஞ்சத்தை அனுப்பி, உணவு தட்டுப்பாடு, இரண்டாவது பஞ்சத்தை அனுப்பி, மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஜனங்கள் காணாம போயிருவாங்க, அழிந்து போயிருவாங்க. இது ஒரு எச்சரிப்பு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ.